ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பூஜா. இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஸ்டைலில் ட்ரை பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். நான் கொஞ்சம் பேபி பொட்டேட்டோஸை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஆயில் ஊற்றி பொட்டேட்டோவை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். பார்க்குறக்கே நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட தனியாக வச்சு சாப்பிட்லாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வணக்கிட்டு அது கூட ஒரு தக்காளி போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணி இன்னும் ஒரு டைம் கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி இலையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள்.